கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எண்ணாகமம் 32 அதிகாரம் 18 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவது இல்லை. தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். மேற்கண்ட வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவெனில், காரியத்தை முடிய நடத்துதல் ஆகும். அதாவது எடுத்த காரியத்தை, துவக்கிய காரியத்தை நேர்வழியில் செய்து அதை வெற்றிகரமாக முடிப்பது. வீடு கட்ட துவங்கும் முன் உட்கார்ந்து ஆலோசனை செய்து ஆரம்பித்து கடைசியில் வீட்டை கட்டி முடித்து அதிலே குடி புகுந்து வாழ்வதே வெற்றி. யுத்தம் பண்ண புறப்படும் ராஜா எதிரியின் பலம் என்ன, ஆயுத வகைகள் என்னென்ன என்பதையெல்லாம் அறிந்து ஆலோசனை செய்து ஏற்பாடுகள் மேற்கொண்டு யுத்தம் பண்ணி வெற்றி வாகை சூடி அரையணை ஏறி அமர்வதே வெற்றி. அதாவது காரியத்தை துவக்கினால் அதை குறிப்பிட்ட நாளில் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை தருவதாக வாக்கு கொடுத்தார். கானானுக்குள் செல்ல யோர்தானை கடக்க வேண்டும். ஆயினும் காத் புத்திரர் மற்றும் ரூபன் புத்திரர்களுக்கு ஆடு மாடுகள் அதிகமாயிருந்தபடியால் அவர்கள் யோர்தானை கடந்து கானானுக்குள் வர மனமில்லை. அவர்கள் யோர்தானுக்கு முன்பாக இருக்கிற செழுமையான பகுதியில் தங்கிவிட மனதாகி மோசேயிடம் அனுமதி கேட்கிறார்கள். நாங்கள் இங்கே குடியிருக்கிறோம், ஆனால் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரங்கள் குடியேற நாங்களும் யோர்தானை கடந்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னதராகி வருகிறோம். சத்துருக்களை ஜெயித்து இஸ்ரவேலர் அங்கே கானானுக்குள் குடியேறி எல்லாம் நிறைவேறி முடிந்த பின்பு நாங்கள் இங்கேயே திரும்பி விடுகிறோம், அதற்கு அனுமதியுங்கள் என்கிறார்கள். சொன்னபடியே செய்தும் முடிக்கிறார்கள். ஆம், காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவே நல்லது என்று பிரசங்கி 7:8 வாசிக்கிறோம். மேற்கண்ட சம்பவத்தில் எதிரிகளை அழிக்கும் வரைக்கும் இவ்விரு கோத்திரமும் சளைக்கவில்லை, பின்வாங்கவில்லை. உறுதியாய் மற்றவர்களோடு இசைந்து நின்று போராடி ஜெயித்தார்கள். ஆம், தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். சுதந்தரிக்கும் வரை திரும்பவில்லை. நாமும் எத்தனையோ காரியங்களை துவக்குகிறோம், அதை முடியுமட்டும் நடத்தி வெற்றி பெற தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, உம்முடைய பலத்தினால் எங்கள் காரியத்தை முடிவரை நடத்தி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ங்க. எங்களை உம்முடைய பாதையிலே வழி நடத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.